பென்டன்ல வர ஏலியன்ஸ் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ பென்டன்ல வர ஏலியன்ஸை ஒரு டாப் 10 லிஸ்ட் போடுங்க ப்ரோ. ஆனால் அது பவர் வைஸோ ஸ்ட்ரென்த் வைஸோ இருக்கக்கூடாது, அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு ஏலியன்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க கேட்டதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபைட்டு, ரெஸ்கியூ, இன்டெலிஜென்ஸ் அண்ட் பவர்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு நான் இதில் ஏதாவது ஏலியனை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இந்த லிஸ்ட்ல 10th இருக்க ஏலியன் நான் மொத்தம் 2 ஏலியனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று ஃபீட்பேக், இன்னொன்று குரோமோஸ்டோன். ஆக்சுவலாக இந்த 2 ஏலியன்ஸுமே எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ எந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் யார் மாட்டியிருந்தாலும் சரி, அது எந்த டைப் ஆஃப் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, இந்த 2 ஏலியனுமே அந்த எனர்ஜியை ஈஸியாக அப்சர்வ் பண்ணி ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஏலியனாலுமே ஸ்பேஸில் சர்வை பண்ண முடியும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்கிறது தான் நம்ம எக்கோவால் நிறைய டூப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ அப்படி டூப்ளிகேஷன் பண்ணுறது மூலியமா இன்கேஸ் யாருக்காவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ரெஸ்கியூ பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட சானிக் பேஸ்டு அட்டாக் இருக்கனால ஒரு வேளை ஏதாவது எனிமீஸ் அட்டாக் பண்ண வந்தாலும் இதால் டிஃபீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது டூப்ளிகேஷன் பண்ணி ஒரு க்ளோனை மட்டும் சேஃபாக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்படின்னா மொத்த எக்கோ கூட்டத்தையும் அழிச்சாலும் சரி, அந்த ஒரு க்ளோனை வச்சு மற்ற க்ளோன்ஸ் எல்லாம் திருப்பி ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்கோஸ் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸாக இருக்க மாதிரி தான் நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா இது எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஏலியன் தான். அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது தான் நம்ம எக்ஸ்லாரைட் ஏலியனால் கண்டிப்பாக வேகமாக ஓட முடியுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ வேகமாக ஓடுறது மட்டும் இல்லாமல் அது வெயிட்டையும் லிஃப்ட் பண்ணிட்டு ஓட முடியும். அதோடைய அட்டாக்ஸோ அண்ட் எபிலிட்டிஸும் பார்த்தா கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனால் தண்ணிலையும் சர்வை பண்ண முடியும், நெருப்புலையும் சர்வை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏலியனாலையும் எல்லாத்துலேயுமே சர்வை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரீசனால் இந்த ஏலியனுக்கு 8th பிளேஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்குதா நம்ம டைமண்ட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியனாக இருக்கும். அண்ட் இந்த ஏலியனுக்கு வயசே ஆகாது அப்படின்ற ஒரு ரீசன்னால டைம் பேஸ்டு அட்டாக்லேருந்து இந்த ஏலியனால் தப்பிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியனால் எவ்வளோ ஹீட்டான பகுதியிலும் வாழ முடியும். என்ன இதுக்கு ரொம்ப அடிபட்டுச்சுன்னா மட்டும்தான் இது சுக்குநூறாக போகும். சானிக் பேஸ்ட் அட்டாக் தான் இதுக்கு வீக்னஸ். மற்றபடி டைமண்டை மேனிபுலேட் பண்ணி இந்த ஏலியனால் என்ன வேணால் பண்ண முடியும், யாரை வேணால் எப்படி வேணால் காப்பாற்ற முடியும். ஸோ அதனால் நான் இந்த ஏலியனுக்கு 7th பிளேஸ் கொடுக்குறேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 6th இருக்க ஏலியன் தான் நம்ம ஸ்பைடர் மங்கி. ஏன்னா ஸ்பைடர் மங்கி ரொம்பவே ஆக்டிவாக இருக்க ஒரு ஏலியன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெப்பை யூஸ் பண்ணுறது மூலியமா இது அட்டாக்கும் பண்ணும், டிஃபென்ஸும் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்கியூவும் பண்ண முடியும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது தான் ஸ்வாம் ஃபயர் ஏலியனால் ஃபயரை ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபயரை அப்சர்வ் பண்ணிக்க முடியும், பிளான்ட்டை மேனிபுலேட் பண்ண முடியும். தலைவனை சுக்காக வெட்டி போட்டாலும் சரி ரீஜென்ரேஷன் ஆகிட்டு வந்துடுவாப்பில். அண்ட் இந்த ஏலியன் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஏலியன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் இந்த ஏலியனுக்கு 5th பிளேஸ் கொடுக்குறேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 4th இருக்கிறது தான் நம்ம அப்கிரேட் ஏலியனால் எந்த ஒரு மிஷினரிஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பேஸ் பண்ண எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணி வேறு மாதிரி கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் ஏகப்பட்ட பவர்ஸை அப்டேட்டாக பண்ண முடியும். இது ஃபைட் பேட்டில்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகாது. இஃப் இன்கேஸ் ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா கூட இந்த ஏலியனை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து இருக்க சின்ன விஷயத்தை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி அந்த ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக நிறுத்த முடியும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் இருக்கிறது தான் நம்ம பிக் சில். இந்த ஏலியனால் ஸ்பேஸு, வாட்டர், கோல்டு, ஹீட் இந்த மாதிரி எந்த பிளேசஸில் இருந்தாலும் சரி இந்த ஏலியனால் சர்வை பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியன் கிட்ட கோஸ்ட் மோட், அதாவது இன்டாக்டிலிட்டி பவர் இருக்குது. ஸோ அது மூலியமாக இந்த ஏலியன் எங்கே நினச்சாலும் போயிட்டு வர முடியும். ஸோ அதனால் இந்த ஏலியனை நம்ம மல்டிபிள் யூசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏலியன் நம்ம ஸ்பையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 2nd இருக்க ஏலியன் தான் நம்ம கிளாக் வார். ப்ராப்ளம் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலும் சரி இதுகிட்ட டைமை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது, டைமை மேனிபுலேட் பண்ணுற பவர் இருக்குது. இந்த ஏலியனை யூஸ் பண்ணி நம்ம நடக்கிறத முன்னாடி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 1st பிளேஸில் நான் மொத்தம் 4 ஏலியனை சூஸ் பண்ணுறேன். என்னடா இவ்வளோ நேரம் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு திடீர்னு 4 வர அப்படின்லாம் கேட்காதீங்க. அந்த 4 ஏலியன் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கிரே மேட்டர், குரூப், பிரைன்ஸ்டார்ம் அண்ட் ஃபோராம்ஸ். கிரே மேட்டர் அண்ட் பிரைன்ஸ்டார்ம் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு ஏலியன். ஸோ அதனால் இவங்க 2 பேரும் அந்த ஸ்பாட்டில் கிடைக்கிறத வச்சோ இல்லை இருக்கிறத வச்சோ ஒரு டிசிஷனை எடுத்து ஹெல்ப் பண்ண முடியும், அங்கேயும் தப்பிக்க முடியும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கிரே மேட்டர் சின்னதாக இருக்கனால இங்கேயாவது போய் எசக்கு பஸ்க்காக மாட்டிக்கிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் கூப் அண்ட் ஃபோராம் சொல்லியிருந்தேன். கூப் பார்த்தீங்கன்னா அதோட ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் மட்டும்தான் அதுக்கு பெரிய வீக்னஸாக இருக்குமே தவிர மற்றபடி ஒரு பவர்ஃபுல் ஏலியன் அது மட்டும் இல்லாமல் அழிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஏலியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக இதுவும் ஒன்று. இது நினச்சதுன்னா எங்கே வேணால் போக முடியும். ஆனால் என்ன ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டரி சேர்த்து கூப்பிட்டு போனோம்.
அண்ட் ஃபோர் ஆர்ம்ஸை நிறைய டைம் நம்ம பென்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஃப்ரம் த கிளாசிக் டு ஆம்னிவர்ஸ் வரைக்குமே எல்லா இடத்துலையுமே ஃபோர் ஆர்ம்ஸாக மாதிரி நிறைய இடத்துல ரெஸ்கியூ பண்ணியிருப்பாரு, ஃபைட் பண்ணியிருப்பாரு, அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிருப்பாரு, எக்ஸெட்ரா ஃபோர் ஆர்ம்ஸ் வச்சு ஒரு பண்ணாத வேலையே இல்லை. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருமே கண்டிப்பாக கேட்குற ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, எங்கடா ஏலியன் எக்ஸு, அட்டாமிக்ஸு, வேபிக்கு, ஹியூமங்கஸோர்லாம் காணும் அப்படின்ட்டு. ஆனால் அதில் பெரிய மேஜர் வீக்னஸும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏலியன் எக்ஸால் பெலகஸ் அண்ட் செரீனா கூட சண்டை போட்டு வரதுக்குள்ளேயே அங்கே பிரச்சனை பெருசாகிடும். ஏலியன் எக்ஸ் நினச்சா டைமை மேனிகுலேட் பண்ணி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். பட் என்ன, பெலகஸ் அண்ட் செரீனா டிஸ்கஷன்லேயே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அட்டாமிக்ஸ் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஏலியன் தான், காஸ்மிக் ரேஸ்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுற ஒரு ஏலியன். ஆனால் அந்த ஏலியனை யூஸ் பண்ணி ரெஸ்கியூ அப்படின்றது இங்கே வேலைக்காகாது. ஹியூமங்கஸோரை எடுத்துக்கிட்டோன்னா சின்ன இடத்துல தலைவனால் போய் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் அண்ட் வாட்டரில் இந்த ஏலியனால் சர்வே பண்ண முடியாது. வேபிக்கிட்ட இது எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, அந்த ஏலியனாலையுமே சின்ன இடத்துக்கெல்லாம் போயிட்டு ஏதாவது எந்த ஒரு மக்களுக்கு அசம்பாவிதம் இல்லாமல் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது வேபிக்கு வச்சுட்டு கஷ்டம்தான். சப்போஸ் இந்த லிஸ்ட்டில் நான் எதையா மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இல்லை இந்த ஏலியனையும் இதில் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஏலியனுக்கு சொல்லிவிட்டு அதுக்கு வேலிட் ரீசன் எதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.